கேவல மீடியா ஃபார்மஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தைல மரத்தோட வளர்ப்பு பற்றின தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தலாம். அது எங்கே தோன்றி இருக்குது, அப்புறம் நம்ம இந்தியாவில் அதோட சந்தை மதிப்பு எப்படி இருக்குது, அதோட பயன்கள்லாம் என்ன, எப்படி நடவு செய்யறது அப்படின்றது எல்லாத்தையும், அப்புறம் இதில் என்னென்ன ஹைப்ரிட்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். யூக்கலிப்டிப்ஸ் தாயகமாக கொண்டு இருக்க நாடுன்றது ஆஸ்திரேலியா. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல ப்ராடக்ட்ஸில் யூக்கலிப்டிப்ஸ் பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக தைலம், இது மட்டும் இல்லாமல் பேப்பர் இண்டஸ்ட்ரி, இது மாதிரி பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டிப்ஸ் தைல மரத்தோட பயன்ன்றது இருக்க தான் செய்யுது. இது இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான். பிரிட்டிஷ் காலத்திலே பார்த்தீங்கன்னா தைல மரம்ன்றது வந்துடுச்சு. இந்தியாவில் எங்கே முதல்ல அறிமுகப்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் தான். அது வச்சு நம்ம ஊட்டி. ஸோ ஊட்டியில் போய் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் வச்ச தைல மரம் 200 வருஷம் அப்படி வயதுடைய தைல மரத்தை கூட உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த தைல மரங்களோட நறுமணம் அருமான்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் அங்கே போனீங்கன்னா அந்த ஊட்டியில் இருக்க தைல மரத்தை மட்டும் சிறப்பாக இருக்கும். ஸோ மற்ற இடத்துல பார்த்ததை விட அந்த தைல மரன்றது அதோட வாடைன்றது, அந்த ஸ்மெல்லுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல நீலகிரியில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ். இதுக்கு பல பேர்கள் இருக்குது. கம் ட்ரீ, நில்கிரி ட்ரீனே பேர் வச்சும் இருக்காங்க. நிறைய இப்போ ஒடிசா மாதிரியான மாநிலங்கள்லாம் பண்ண நில்கிரி ட்ரீனே கூட இது சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ரெட் அயன் ட்ரீ, சஃபேடா இப்படின்னு ஒரு சில பேர்கள் இந்த தைல மரத்துக்கு இருக்குது. இப்போ கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீஷிஸை 2 ரகத்தை ரகம் இல்லை ஸ்பீஷிஸ். ஸோ 2 ஸ்பீஷிஸை இப்போதைக்கு வளர்த்துட்டு ஒன்று யூக்கலிப்டிப்ஸ் கிராண்டிஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டிஸ் டெரிட்டிகானிஸ் என்ற இந்த 2 ஸ்பீசிஸ் இப்போதைக்கு கமர்ஷியலாக வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. தைல மரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மண்ணிலையும் தழைத்து வளரக்கூடியது தான். இருந்தாலும் நீங்கள் வளர்க்கக்கூடிய மண்ணுன்றது பார்த்தீங்கன்னா செலைனிட்டி, உப்புத்தன்மை, பிஹெச்ன்றது பார்த்தீங்கன்னா 8க்கு மேலே இல்லாத மாரி பார்த்துக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நல்லா வளர்ச்சி இருக்காதுன்ற மாதிரி சொல்லப்படுது. அதை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகள்லையும் வளரும், சமவெளியிலையும் வளரும். ஸோ வளராத இடமே இல்லை. நீங்கள் ஒரு சமவெளி பகுதியிலையும் தைல மரத்தை பார்க்க முடியும். ஊட்டி, கொடைக்கானல் மாதிரியான மலை பிரதேசங்களில் கூட பார்க்க முடியும். ஸோ இது வளரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ன்றது 0 டிகிரிலேருந்து 47 டிகிரி செல்சியஸ். இது பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ்ன்றது மலைப்பகுதிகளிலும், இப்போ சமவெளி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 47 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த தட்பவெப்ப நிலையில் தைல மரம்ன்றது வளரும். தமிழ்நாட்டில் எங்கே வச்சாலும் வளரும். ஸோ இப்படி இருக்குது. இப்போ இந்த மரத்தோட நடவு முறைகள்லாம் எப்படி இதை வளர்க்கலாம் அப்படின்றத பார்ப்போமே. விதைகள் மூலமாக வளர்க்கலாம், பூ பூக்கும். ஸோ அந்த விதைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்றங்கால்கள் எப்பயும் போல் அமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தைல மரத்துக்கும் ஸோ நாற்றங்கால்கள் அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா விதைகளை பயன்படுத்தலாம். இது இல்லாமல் நிறைய ஹைப்ரிட்ஸ்லாம் இருக்குது. குளோனல் முறையில் வளர்க்கப்பட்ட ஹைப்ரிட், அதை பற்றி அப்படியே நம்ம சொல்லுவோம். இப்போ பொதுவாக நார்மலாக நாட்டு ரகத்தை எப்படி வளர்க்கணுன்றத பார்த்துருவோமே. ஸோ விதைகளை நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ கலெக்ட் பண்ணிவிட்டு ஜூன் டு அக்டோபர்ன்ற இந்த மாத இடைவெளி, அதாச்சும் சவுத் ஈஸ்ட் மான்சூன், ஸோ இந்த மழை காலம் இருக்கும்ல, தென்மேற்கு பருவமழை, இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விதையை தூவி நாற்றங்கால்களை உருவாக்குறதுக்கு உகந்த நேரம்ன்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ விதைகளை நம்ம நடவு செய்யலாம். ஸோ விதைகளை நடவு செஞ்சுட்டு இதோட கன்றுகள், நாற்றங்கால்கள் வளரும். ஸோ வளரும் போது அந்த தருணத்தில் தான் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில நோய் தாக்குதல்ன்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கெமிக்கல்ஸை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெவிஸ்டின் என்ற ஒரு ஃபங்கிசைட், இது பூஞ்சைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஃபங்கிசைட். இதை இந்த நாற்றங்கால்களில் நம்ம பயன்படுத்தலாம். இந்த கெமிக்கலை நம்ம பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அதில் எந்த விதமான நோய் தாக்குதல்ன்றது இருக்காது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த கன்றுகளை பாலி பேக்குகளுக்கு மாற்றணும். ஸோ இந்த பாலி பேக்குக்கு நம்ம எப்போ மாற்றலாம்னு பார்த்தீங்கன்னா 6 வாரம் வயது இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பாலி பேக்ஸுக்கு நம்ம இந்த கன்றுகளை மாற்றலாம். அந்த பாலி பேக்குக்கு நம்ம கன்றுகளை மாட்டி அங்கே ஒரு 5 மாதம் வரைக்கும் வச்சு வளர்க்குற மாதிரி இருக்கும். இப்படி 5 மாதம் வளர்த்துற பிறகு தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு பிரதானமாக எங்கே நடவு செய்ய போகிறோமோ அந்த இடத்துல நடவு செய்யணும். இதுதான் இதில் நாற்றங்கால் அமைக்கும் முறை. இந்த முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம நாற்றங்கால்ன்றதை அமைச்சிடலாம் எளிமையாகவே, எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நடவு செய்யணும்ல. இந்த நடவு செய்யறதுன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விஷயத்துக்காக நடவு செய்ய போகிறீங்க அப்படின்ற மாதிரி. யூக்கலிப்டஸ் பார்த்தீங்கன்னா பல
வகையில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மரக்கட்டைகள் செய்யறதுக்கு வந்து பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் தைலம், பேப்பர் இண்டஸ்ட்ரி, மரக்கூழ், பல்ப்புன்னு சொல்லுவாங்க, வுட் பல்ப். ஸோ இது மாதிரி பல விதத்தில் வந்து பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மரம். அதனால் நீங்கள் எதுக்கு வந்து பயன்படுத்துகிறீங்களோ அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேப்பர் கம்பெனிக்கோ இல்லை மரக்கூழ் பல்ப் வுட்டுக்கோ வந்து பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் 3 மீட்டர் × 2 மீட்டர்ன்ற இந்த இடைவெளி வந்து நடவு வந்து செய்ய சொல்கிறாங்க. இது இல்லாமல் விறகுக்கு தான். ஸோ அந்தளவுக்கு எதுவும் பெருசாக வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 மீட்டர் × 2 மீட்டர் இந்த இடைவெளியிலே வந்து நீங்கள் வந்து நடவு வந்து செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முறையிலையும் பார்த்தீங்கன்னா வந்து யூக்கலிப்டஸ் வந்து நடவு செய்யலாம். நீங்கள் வந்து அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, வேளாண் காடுகள் வந்து அமைக்கலாம். யூக்கலிப்டஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிராப் தான் சொல்லப்படுது இந்த யூக்கலிப்டஸ் மரம். ஸோ தைல மரம்ன்றது வந்து வேளாண் காடுகளை அமைக்கிறது வந்து ஒரு உகந்த மரம்ன்ற மாதிரி வந்து கருதுகிறாங்க. அதனால் நீங்கள் வேளாண் காடுகளை அமைக்கிறீங்கன்னா அதோட நடவு முறைன்றது வந்து தனியாக இருக்கும், அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வெரைட்டிஸ்ன்றது வந்து தனியாக இருக்கும். அதை பற்றி வேணா நான் செப்பரேட்டாக வந்து வீடியோ போடுறேன். இப்படி இடைவெளின்றது வந்து உங்களோட அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து விடணும். அந்த தேவைன்றது வந்து ஒவ்வொரு ஆட்களுக்கும் வந்து மாறும். அதை நீங்கள் வந்து எதுக்கு பண்ணுறீங்களோ, ஏதாவது கம்பெனிக்கு பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து நடவு வந்து செஞ்சாச்சு. ஸோ நடவு செஞ்சிட பிறகு நம்ம வந்து பராமரிப்பு வந்து எப்பயும் போல் மற்ற மரங்கள் அளவுக்கு வந்து அதிகமாக இல்லைனாலும் பொதுவாக இரிகேஷன்னு பார்க்கும் போதும் அதிகமாக வந்து இதுக்கு வந்து தண்ணி வந்து தேவைப்படாது. இருந்தாலும் அதோட வாழ்நாளில் அட்லீஸ்ட்டு ரொம்ப வறட்சி வந்து பார்க்கும்போது அப்போ மட்டும் அட்லீஸ்ட் ஒரு 20 இரிகேஷன் நீர் பாய்ச்சமாச்சும் விடணும் அதோட வாழ்நாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாழ்நாள் மீன்ஸ் நீங்கள் ஒரு 5லேருந்து 6 வருஷம் நான் வச்சு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ எக்கனாமிக் க்ரோத்துன்றது வந்து 5லேருந்து 6 வருஷம் கழிச்சு ஹார்வெஸ்ட் வந்து பண்ணிடலாம். ஸோ அதை வச்சு நான் இப்போதைக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த ஃபேக்டரை வச்சு அப்படி இருக்கும்போது அந்த 5லேருந்து 6 வருஷத்துக்குள்ளே அட்லீஸ்ட் 20 இரிகேஷனாச்சும் விடணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது வந்து மாறுபடும். தண்ணியே இல்லாமல் கூட இதை வந்து வளர்க்கலாம். வறட்சி தாங்கக்கூடிய ஒரு மரம் தான். அதனால் அந்த பிரச்சனையும் வந்து இதில் வந்து இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தைல மரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்கு. இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் கூட. இதை வந்து அதிகமாக வந்து நடவு செய்யறதுனால ஒரு விதமான கெமிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணுறன்ற மாதிரி சொல்கிறாங்க. அலிலோபத்திக் எஃபெக்ட்னு வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி இதோட வேர்கள்லேருந்து வர ஒரு சில கெமிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து வேளாண்மை பொருட்களை வந்து சாவடிக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் வந்து கொள்ளுது. அதனால் இது வந்து நடவு செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் இது வந்து நீர் வளத்தை வந்து ரொம்ப குறைச்சிரும். இது வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு மரம்ன்றதுனால ஆஸ்திரேலியா மாதிரி இடத்துலேருந்து வந்து நம்ம நாட்டில் இது செட் ஆகாது, நம்மளோட நீர்நிலைகள்லாம் வந்து வத்த வைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகளும் வந்துருக்கு. இதை பற்றி தனியாக நான் முதல்ல ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பித்த போதும் அப்போ எனக்கு பேசக்கூட தெரியாது. அப்போல்லாம் ஒரு வீடியோலாம் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் ஐ கார்டில் கொடுக்குறேன், ஃப்ரீயாக அந்த செக் பண்ணி பாருங்களேன். ஆனால் கண்டென்ட் வந்து அதில் சொல்லியிருப்பேன். ஸோ கிளியராக வந்து எப்படி வந்து தைல மரம்லாம் வந்து இருக்குது அப்படின்றதெல்லாம் ஐ கார்டில் கொடுக்குறேன், ஃப்ரீயாக அந்த செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி பிரச்சனைகளும் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ தண்ணின்னு பார்க்கும் போதும் அதிகமாக வந்து இந்த தைல மரத்துக்கு வந்து தேவைப்படாது. இப்போ நீங்கள் வந்து இந்த யூக்கலிப்டஸில் தைல மரத்தில் வேளாண் காடுகளை அமைக்கலாம்னு சொல்லியிருந்தால உங்களோட இடத்துல வந்து மஞ்சள் அப்புறமா வந்து இஞ்சி இது மாதிரி ஒரு சில ஸ்பைசஸ் வந்து வளருதுன்னா இதை கூட வந்து ஊடு பயிராக வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஊடு பயிர்ன்றது வந்து மாறுபடும். இதை தொடர்ந்து இதை வந்து எப்போ வந்து அறுவடை செய்யணும் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து கமர்ஷியலாக பேப்பர் இண்டஸ்ட்ரியில் வாங்கும் போதும் அவங்க வந்து அதை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாரி வந்து ஹார்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அதை பார்த்திங்கன்னா வந்து அதோட கர்த்து சைஸு, ஸோ கர்த்லாம் வந்து டேப் வச்சு வந்து அளப்பாங்க. இதை பற்றிலாம் மேபி ஃப்யூச்சரில் ஃபாரஸ்ட்ரியை பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது என்னென்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் வந்து இந்த மரம் வளர்ப்பில் வந்து இருக்குது கமர்ஷியலாக பண்ணுறதுல அப்படின்றத வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ அப்படியே ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். ஸோ கர்த் மெஷர்மெண்ட்டுன்றது வந்து இருக்கும். 42 சென்டிமீட்டர் வந்து வரும்போதும் இந்த மரத்தை வந்து வெட்டிடுவாங்க. ஸோ பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பண்ணும் போதும் இந்த அளவுக்கு வந்து கர்த்துன்றது அதாச்சும் அந்த சுற்றளவுன்றது வந்து இருக்கணும். ஸோ 42 சென்டிமீட்டர் வந்துடுச்சுன்னா அறுவடை வந்து சேர்த்து வந்து தயாராகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து புரிஞ்சுக்கலாம். இண்டஸ்ட்ரி லெவலில் நம்ம வந்து பண்ணும் போதும் 10லேருந்து 12 வருஷம் ஆகும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு மரம்ன்றது 400 கிலோ வரைக்கும் கூட இடையை வந்து கொண்டு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்ட இடையை வந்து இது வந்து வச்சுக்கிட்டு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தை வளர்க்குறதுன்றது வந்து எளிமையான காரியம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து மெயின்டைன் வந்து பண்ண தேவையில்லை. தேக்கு மரத்தெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ப்ரூனிங் வந்து பண்ணணும். இதில் அந்தளவுக்கு வந்து கவாத்து வாங்குகிற பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கிறது இல்லை. ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணோன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஹெக்டரில் 1500 மரம் வரைக்கும் நம்மளால் வந்து நடவு செய்ய முடியுமா. அந்த ஸ்பேஸிங்கிறது வந்து மாறுபடும் எந்த பர்பஸ்க்கு வந்து பண்ணுறோமோ அது மாதிரி. இதில் வந்து கண்டிப்பாக இன்கம்ன்றது வந்து இருக்க தான் செய்யுது. ஏன்னா பல்ப் இண்டஸ்ட்ரியில் வந்து கேட்குறாங்க மரக்கூழ், அதுக்கடுத்து வந்து பேப்பரு லாஸ் ஆகிடுது. ஓரளவுக்கு நல்ல லாபன்றது வந்து இருக்குது. அது நீங்கள் விற்கக்கூடிய இடத்த பொறுத்து. டிஎன்பிஎல்லாம் இதை வந்து வாங்கிட்டு இருக்காங்க பேப்பர் கம்பெனிக்காரங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டுட்டு கூட நீங்கள் இது மாதிரி தைல மரத்தை வந்து வளர்க்கலாம். இப்போ வந்து இதில் என்ன ஹைப்ரிட் வந்து ஃபேமஸாக இருக்குது அப்படின்றது வந்து பார்த்துடலாமே. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த நாட்டு ரகம் வளர்க்கும் போதும்
அந்த அளவுக்கு அதில் வந்து ஈல்டு கிடைக்கல, சைஸ் வந்து வர மாட்டேங்குதுன்ற பிரச்சனைலாம் இருந்துருந்துச்சு. ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டு IFGTP ஸோ மரப்பயிர்களில் வந்து பெரிதளவில் வந்து ஆராய்ச்சி செய்கிறவங்க பல வீடியோஸில் வந்து இவங்களை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்கனைசேஷனை நம்ம கோயம்புத்தூரில் தான் வந்திருக்கு. இவங்க யூக்கலிப்டிப்ஸ் 1, யூக்கலிப்டிப்ஸ் 2, யூக்கலிப்டிப்ஸ் 3, யூக்கலிப்டிப்ஸ் 4 ஷார்ட்டாக EC1, EC2, EC3, EC4னு ஒரு 4 ஹைப்ரிட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 4 ஹைப்ரிடுமே பார்த்தீங்கன்னா வந்து யூக்கலிப்டிப்ஸ் டெரிட்டிகார்னிஸ் என்ற அந்த ஸ்பீசிஸ்லேருந்து கொண்டுட்டு வரப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து பல்புட்டு அப்புறம் பேப்பர், இந்த 2 கம்பெனிகளுமே வந்து பெரிதளவில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ரகமாக வந்து கருதப்படுது. இது மட்டும் இல்லாமல் கலைகளை தாங்கி வளரக்கூடியதான், ஃபயர் ரெசிஸ்டன்ட், தீப்பிடிச்சிச்சுன்னா அதை கூட தாங்குற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த ஹைப்ரிட் ரகங்களை. ஸோ இதை வந்து நீங்கள் IFGTP கோயம்புத்தூரை போய் கான்டாக்ட் பண்ணி ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் கொடுத்து அங்கே போய் நீங்கள் வந்து நாற்றங்கால்களையோ கன்றுகளையோ வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம சேனலில் இருக்க மரங்கள் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவுமே நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்குள்ளே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு மரங்கள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமே வந்து தெரியும். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்ன்றது உங்களோட இடதுபுறம் லெஃப்ட் கார்னரில் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பல மரங்களோட தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி வேல்யூபிள் அக்ரிகல்ச்சர் கன்சல்டன்சி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ வரும். அந்த லோகோ கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.